வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, வெல்கம் டு திரவிழி. நாம் இப்போ ஒரு பிரம்மாண்டமான கழுகு சிலைக்கு முன்னாடி தான் இருக்கோம். இந்த கழுகு சிலையை பார்க்கும்போதே உங்களில் சிலர் கெஸ் பண்ணியிருக்கலாம் நாம் எங்கே இருக்கோன்னு. ஆனாலும் சிலருக்கு இந்த கழுகு சிலையை பற்றி தெரியாமல் இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குது, இங்கே எப்படி போகலாம் அப்படிங்கிற விபரத்தை நாம் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், காலமே ஓடிவா. இந்த சம்மர் சீசனில் நாம் ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணும். அதுவும் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு 5 to 10,000க்குள்ளே ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 மெம்பர்ஸ் ஜாலியாக போயிட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகிற இடம் தான் கேரளா. கேரளாவில் பல இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இருந்தாலும் நாம் சூஸ் பண்ண இடம் தான் வர்க்கலா. வர்க்கலா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் கேரளா. ஸோ வர்க்கலா தான் இப்போ நாம் போயிட்டுருக்கோம். அங்கே எப்படி போகலாங்கிறதையும் பார்ப்போம். சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, நாகர்கோவில் வழியாக டெய்லியும் ட்ரெயின் இருக்குது. ஸோ ட்ரெயினில் போகிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஆல்ரெடி புக் பண்ண ஹோட்டலுக்கு ஆட்டோவில் தான் போனோம். ஆட்டோவுக்கு 150 சார்ஜ் பண்ணாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம புக் பண்ண ஹோட்டலுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுவும் நியர் டு பீச் அந்த ஹோட்டலும். ஸோ நம்ம ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் அங்கேருந்து மற்ற இடங்களுக்கு, அதாவது ஜட்டாயு எர்த் சென்டருக்கும் சரி, வர்க்கலா பீச்சுக்கும் சரி, நம்ம மற்ற இடங்களுக்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறது ஆட்டோ எடுத்தால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறதுனால ஸ்கூட்டர் ரெண்ட் பண்ணிக்கிட்டால் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஃபேமிலியோட 2 பைக் நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து ஜடாயு எர்த் சென்டர் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். கேரளாவில் பைக் ரைட் பண்ணுறது ஒரு புது அனுபவத்தை தரும். நீங்கள் பைக் ரெண்ட் எடுக்கும்பொழுது அதுக்கான ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 2 பைக் நம்ம ரெண்ட் எடுத்திருக்கோம். நாம் தங்குற ஹோட்டலில் கேட்டோம்னா அவங்களே பைக்குக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நாம் ஃபஸ்ட்டே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கூகுள் மேப்பை வச்சு நாம் எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி நம்ம அந்தந்த இடத்துக்கு கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். அப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்தையும் போயிட்டுருந்தோம். சில சமயங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு புது அனுபவத்தை கொடுக்கும். கேரளாவில் கம்பல்சரி ஹெல்மெட் போடணும். டிரைவ் பண்ணுறவங்களும் சரி, பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் சரி, கம்பல்சரி ஹெல்மெட் போட்டாகணும். நம்ம ஆல்மோஸ்ட் ஜடாயு எர்த் சென்டர் வந்துட்டோம். ஃபைனலாக நாம் இப்போது ஜடாயு எர்த் சென்டர் வந்துட்டோம். டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெர் பர்சன் ஜடாயு எர்த் சென்டருக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் கேபிள் காரில் நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும்னா அதுக்கு 260 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பெர் பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு 500 இல்லை 5, 10, 20 இப்படி தான் சார்ஜ் ஆகுது. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேயே கிளாக் ரூம் இருக்குது. நம்மளோட லக்கேஜையும் அங்கே ஸ்டோர் பண்ணிடலாம். அங்கே டெர்மினல் அப்படின்னு சொல்லி சில ரெஸ்டிங் ஏரியா இருக்குது. நம்ம அங்கே வெயிட் பண்ணணும். நம்ம ஒரு குரூப்பாக தான் கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அவங்க கூப்பிடும்போது போனால் போதும். ஸோ நம்ம டேர்ன் வரப்போகுது. எஸ், நம்ம கேபிள் காரில் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. நாங்கள் 4 பேர். திரும்ப இந்த பக்கம் வரும்போது நம்ம ஏறிக்கணும். இறங்கும் போதும் ஏறும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கார் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வருது.
அப்போ தான் நம்ம ஈஸியாக மேலே ஏற முடியும். ஸோ ரொம்ப சேஃப்டியாக தான் நான் அங்கே கைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கார்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி வந்து போகலாம். ஒரு கார்லேயும் மேக்ஸிமம் 8% வந்து வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம ஃபேமிலியில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருந்தால் மற்ற ஒரு 2-3 பேர் இருந்தாலும் அவங்களையும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். எஸ், நம்ம காரும் வந்தாச்சு. நம்மளும் நம்மளோட காரில் ஏறிட்டோம். நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை, இன்னொரு ஃபேமிலியும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 2 ஃபேமிலி இந்த காரில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்தியாவில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் கேபிள் காரில் ட்ராவல் பண்ணுறது, அதுவும் என்னுடைய ஃபேமிலியோட. இதுதான் என்னுடைய ஃபேமிலி. ஆக்சுவலாக கேபிள் காரில் நம்ம போகும்போது நம்ம எழுந்து நிற்கவோ மற்ற சில சேட்டைகள் பண்ணுறவோ கூடாது. ஆனாலும் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக எழுந்து நின்று தான் வீடியோ எடுத்தேன். எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். நம்மளோட காரும் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சரௌண்டட் எல்லாமே மலைகளாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அமேசிங்காக நேச்சர் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக மலைங்க தான். நான் நினைக்கிறேன் இது ரொம்ப லாங்கான டிஸ்டன்ஸ் கிடையாது. கீழே இருந்து மலை உச்சிக்கு போகிறது ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் தான் இருக்கும். இங்கே போகிற வழியில் ஆக்சுவலாக ஒரு ஹெலிபேட், எஸ் இதான் ஒரு ஹெலிபேட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஹெலிபேட் தான் இது. இங்கே சம்டைம் பார்த்தீங்கன்னா சில விஐபிஸ் வந்து லைக் மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்கே விசிட் பண்ணாங்கன்னா இந்த ஹெலிகாப்டரில் வந்து இங்கே லேண்ட் ஆகிட்டு இங்கேருந்து பக்கத்தில் போவாங்க. எஸ், ஃபைனலாக நம்ம ஜடாயு ஸ்டெச்சு கிட்ட வந்துட்டோம். காரும் ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம இறங்க போகிறோம்னு நினைக்கிறேன். கார் அதனால ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. Yes, finally we are in the world biggest eagle statue. ஆமாங்க, நாம் ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். ஈவினிங் டைமுங்கிறதுனால ரொம்ப ரம்மியமாக நல்ல காற்று அடிக்குது. ஏகப்பட்ட டூரிஸ்ட்டுகளும் இங்கே இருக்காங்க. இங்கே சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பசுமையாக மலைகளாக தான் இருக்குது. இந்த ஈகிள் ஸ்டெச்சு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மக்களை கவர்றதுக்காக கட்டின சிலைன்னு மட்டும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. வாங்க அந்த ஹிஸ்ட்ரி என்னங்கிறதையும் பார்ப்போம். த இண்டியன் எபிக் ராமாயணா. ஆமாங்க, ராமாயணா ஸ்டோரிக்கும் இந்த ஜடாயு ஸ்டெச்சுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ராமாயணா ஸ்டோரியில் சீத்தையை ராவணன் கடத்தி கொண்டு போகிறப்போ ஜட்டாயு முனி அப்படிங்கிற ஒரு கழுகு பார்த்திங்கன்னா அவரை திரத்தி போகும். அந்த சமயத்தில் ராவணா அவருடைய வாளை கொண்டு அந்த ஜடாயுவை வீழ்த்துவார். அந்த ஜடாயு கீழே விழுந்த இடம்தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. வாங்க இந்த ஜடாயு ஸ்டாச்சுவை ஒரு ரவுண்ட் பார்க்கலாம். இங்கே ஒரு ராமா டெம்பிள் இருக்குது, வாங்க அதையும் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மலை உச்சியில் ஃபஸ்ட்டு இந்த ராமா டெம்பிள் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்த பார்வையிட்டு இங்கே மக்களை கவர்றதுக்காக இன்னும் சில விஷயங்கள்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2016 இந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விசிட்டர்ஸை அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2018 தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு டோட்டலாக எல்லா விசிட்டர்ஸையும் இங்கே பார்வைக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. இங்கே இதுதான் ராமா டெம்பிள். ஃபஸ்ட்டு இதுதான் இங்கே இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இங்கே அந்த அளவுக்கு விசிட்டர்ஸ் இங்கே வரல. அங்கே உள்ள லோக்கல்ஸ் தான் இங்கே அதிகமாக வந்து ப்ரே பண்ணிட்டு போவாங்க. இந்த கோயிலை சுற்றி பாருங்கள், அங்கங்கே சில சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்கும். மலை உச்சியில் ஆனாலும் இந்த கோவில் ரொம்ப சிறப்பாக தான் இருந்திருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள் ஒரு பெரிய ராமர் ஃப்ளாக். ஆக்சுவலாக இந்த டெம்பிள் பார்க்குறது நல்லா சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க நல்லா அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கும் விசிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் இந்த ஈகிள் ஸ்டெச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈகிள் ஸ்டெச்சு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே நிறைய க்ரௌட் வர ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. இந்த ஈகிள் ஸ்டெச்சுக்கு இன்னொரு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய பறவை ஸ்டெச்சு இதுதான். ஸோ உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். இது மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி நண்பர்களே. உங்களை மற்றொரு வீடியோவில் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். இதுவரை நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்த நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள்.